ஓசூர் அருகே தமிழக கர்நாடகா மாநில எல்லையில் சிப்காட் காவல் ஆய்வாளர் சையத் முபாரக் அவர்களின் மேற்பார்வையில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் தளி சட்டப்பேரவை தொகுதி கர்நாடகா மாநில எல்லையையொட்டி அமைந்துள்ளதால் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு சுலபமாக குட்கா மற்றும் மதுபானம் கடத்தல் சம்பவம் நடைபெறுகிறது. அதேபோல் தற்போது நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள், மதுபானங்கள் வழங்குவதற்காக கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஓசூர் மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லுவதை தடுக்க தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நாள் முதல் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரும் கார், லாரி, இருசக்கர வாகனங்களை தொடர்ந்து சோதனை செய்தனர். தொடக்கத்தில் பணம் சில லட்சங்கள் பிடிபட்டது. இதனையடுத்து வாகனங்களின் பணம் கொண்டு வருவது குறைந்ததால் சந்தேகமடைந்த தேர்தல் பறக்கும் படையினர் மாநில எல்லையான ஜூஜுவாடியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பேருந்தில் பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது 3 முறை சுமார் ரூபாய் 70 லட்சம் பணம் பறிமுதல் செய்தனர். இதில் குறிப்பாக பணத்தை கொண்டு வந்தவர்களின் அனைவருக்கும் 60 வயதை கடந்தவர்களாவர். இதனால் தேர்தலுக்கு சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவத்தினர், சிப்காட் காவல் ஆய்வாளர் சையத் முபாரக், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், முருகன், தலைமை காவலர் ரமேஷ் முருகன் மற்றும் SST, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் இராணுவத்துறை சார்ந்த அதிகாரிகளின் உதவியுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநில எல்லைப் பகுதிகளில் சம்பங்கிரி பார்டர், பூனப்பள்ளி பார்டர், குமலபுரம் பார்டர், ஜவனகிரி உள்ளிட்ட மாநில எல்லைகளில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிமாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது.